அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் ஒருவன் லாபம் அடைய சிலர் நட்டம் அடையணுங்க. ஒருவன் வெற்றி அடையணும்னா சிலர் தோல்வி அடையணும். ஒருவன் மகிழ்ச்சி சந்தோஷம் அடையணும் அப்படின்னா சிலர் துன்பம் அடையத்தான் வேண்டி இருக்கும். இயற்கையோட விதியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு உயிரினமும் மற்ற உயிரினத்தை அடித்து உணவாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் மனிதன் மட்டுமே வேறு விஷயத்தில் மாறி நடக்கும். ஒருவனுடைய துன்பத்திலும் தோல்வியிலும் மற்றவனுடைய வெற்றியும் லாபமும் சந்தோஷமும் இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரிடம் நீங்கள் தோல்வி நஷ்டம் அடைவீங்க? யாருக்கு நீங்கள் இரையாவீங்க? எப்படி ஒரு மான் புலிக்கு இரையாகுமோ அப்படி யாருக்கு நீங்கள் இரையாவீங்க? அதுபோல் யார் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார்கள், லாபத்தினை கொடுப்பாங்க, சந்தோஷத்தை கொடுப்பாங்க? அவங்க தோல்வி அடைந்து அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். யார் உங்களுக்கு இரையாவாங்க? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியை பொறுத்தவரை கால புருஷ தத்துவத்தின்படி 10ஆம் வீடாக அமைகிறதுங்க. அதாவது மேஷ ராசியிலேருந்து எண்ணி பார்த்தா உங்கள் ராசி 10ஆம் வீடு, கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. 10ஆம் வீடு அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை தொழில் அப்படின்றது பரம்பரை தொழிலாக, அதாவது அப்பா பார்த்த தொழிலாக அல்லது அப்பா பார்த்த வேலை அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் பார்த்த வேலை தொழில், சித்தப்பா பெரியப்பா போன்றோர் பார்த்த வேலை தொழில், இவை அமைவதற்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் பெற்றோர் உடன் பிறந்தோர் செய்ய தவறிய கடமையை நீங்கள் செய்யக்கூடிய ராசியாக இருப்பீங்கங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க. இவங்களுக்கு மண் யோகம் நிச்சயமாக உண்டுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு யார் முதலில் உங்களை வாழ்க்கையில் பயன்படுத்துவாங்க? அதாவது யாருக்கு நீங்கள் இரையாவீங்க? மேஷ ராசி லக்னத்தில் பிறந்தவங்க உங்களோட ஏதாவது ஒரு வகையில் ஒரு பணத்தினை சுரண்டுபவர்களாக இருப்பாங்க. உங்கள் வெற்றியை சுரண்டுபவர்களாக இருக்க வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோல்வி, நஷ்டம், கஷ்டம் இவற்றுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகி விடுவீங்க. அவங்கக்கிட்ட பல நேரங்களில் நீங்கள் பலிகடா ஆவதும் உறுதிங்க. இது மேஷ ராசி லக்னத்துக்கு மட்டும் இல்லைங்க. சிம்ம ராசி லக்னம் மற்றும் தனுசு ராசி தனுசு லக்னம் இதில் பிறந்தவங்கக்கிட்டையும் நீங்கள் இப்படித்தாங்க இருப்பீங்க. இவங்கெல்லாம் அதாவது இந்த 3 ராசி மேஷம், சிம்மம், தனுசு இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் இரையாவது உறுதின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய பணம், சொத்து, காலம், நேரம் போன்றவை இவர்களிடம் இரையாகும். அதே போல் யார் உங்களுக்கு இரையாவாங்க? உங்களை வெற்றி பெற செய்ய, லாபத்தினை கொடுக்க, சந்தோஷத்தினை கொடுக்க தன்னை இழப்பவர்கள் யார்? அதில் பார்த்தோம்னா துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்க, கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க, அதுபோல் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க. இவங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு தோள் கொடுப்பார்கள். உங்களுடைய லாபத்துக்காக அவங்க நஷ்டப்படுவாங்க. உங்களுடைய சந்தோஷத்துக்காக தன்னை இழப்பாங்க அல்லது தன்னை இழந்து உங்களுக்கு நல்லது செய்து கொடுப்பாங்க. அவர்களிடம் நீங்கள் இரையாகக்கூடிய வாய்ப்பு அதிகம்ங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உறவாக, நட்பாக, தாய் தந்தையாக, பிள்ளைகளாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்க அமையும் போது அவங்கள தவிர்க்க முடியாது இல்லையா? தப்பிக்கவும் முடியாது. அப்போ தன்னை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும். வந்தால் அதை இழந்து தான் ஆகணும். இப்படிப்பட்ட விஷயத்தில் மனவேதனை, மன அழுத்தம் இவை நிச்சயமாக இயல்பாகவே இருக்குங்க. நிம்மதி கெட்டு போகும்.
அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் விரும்பினா மகர ராசியில் பிறந்த நீங்கள் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க. கால பைரவருடைய வழிபாடு, அது அஷ்டமி தினத்தன்று சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான், நந்தீஸ்வரர், இவங்களுக்கு பிரதோஷ கால வழிபாடு இவற்றையெல்லாம் செய்யுங்க. அது செய்யும் போது கங்கா தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யும் போது மனவேதனை, மன அழுத்தம் நிச்சயமாக குறையும். நிம்மதி, சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்குங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.